Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆலியா பட் குர்த்தி வித் ஜீன்ஸ் வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம்ன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதே மாதிரி பக்கத்தில் உள்ள லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய மெயின் க்ளோத்தாக வந்து இருக்க போது நான் வந்து ஜீன்ஸுக்காக கிரே கலரில் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து 34 இன்ச்சுக்குரிய பஸ்ட் சைஸ் 34 இன்ச்சுக்குரிய ஆலியா பட் குர்த்தியாக தான் இது இருக்க போகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். 15.5 மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஷோல்டருன்ற லென்த்தை மார்க் பண்ணிக்கொள்ளலாம். 6.5. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஷோல்டர்ண்ட ஆம்கோல்ண்ட லென்த்தை வந்து நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்மளுடைய பஸ்ட் சைஸையும் நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளலாம். நான் 8.5 அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் நான் விட்டுக்கொள்கிறேன் தையலுக்காக. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வேஸ்ட் வந்து நான் 8 இன்ச் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி தையலுக்கும் நான் வந்து 2 இன்ச் வந்து விட்டுக்கொள்கிறேன். இதை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் வந்து டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து உங்களுக்கு நீங்கள் டாட் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லைண்டா தேவையில்லை. அதே மாதிரி என்னுடைய ஆம்கோல் வளைவையும் நான் வரைஞ்சி எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய கழுத்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். கழுத்தை வந்து உங்களுடைய சாய்ஸ். நான் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஷோல்டருன்ற அளவு 2 இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நான் வி நெக் தான் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய முன் சரிவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு 4 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து இப்படி டேப்பை வச்சுட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே டேப்பை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆம்கோல்லையும் சிறிதாக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி என்னுடைய கழுத்தையும் நான் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்மளுடைய மெயின் க்ளோத்தில் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்மளுடைய பொட்டம் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு என்னுடைய துணியை வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி தென் இன்னும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி 4ஆக ஃபோல்ட் பண்ணி எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மெஷர்மெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ என்னுடைய சரிவை வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். 4 இன்ச் வந்து மார்க் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நான் லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது வந்து என்னுடைய ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நீங்கள் இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது வந்து நான் பஃப் ஸ்லீவ் வந்து நான் வச்சுக்கொள்ள போகிறேன். நான் இதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் என் சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை நான் போட்டுக்கொண்டிருந்தேன்டா லென்த்தாக போயிடும். ஸோ அதுக்காக நான் வந்து குயிக்காகவே சொல்லி கொண்டு போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய மெயின் க்ளோத்தையும் லைனிங்கையும் நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி உங்களுடைய மெயின் க்ளோத்தை கீழே போட்டு மேலே வந்து உங்களுடைய லைனிங் க்ளோத்தை மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கழுத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நான் இப்போ என்னுடைய கழுத்து அண்ட் ஷோல்டரை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்திலே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு தாங்க. ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து மற்ற வீடியோவில் நான் திருத்திக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னுடைய கழுத்தையும் அண்ட் ஷோல்டரையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாகவே 2 துணியையும் சேர்த்து நம்ம ஒரு தையல் வந்து போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் போட்டிக்கண்டா தான் அது வந்து துணி வந்து விலகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ 2 துணியையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பீஸ் வந்து நான் ஸ்டிச்
பண்ணி நமக்கு ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கையை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு உங்களுடைய கையை வந்து இப்படி வந்து சுருக்கி எடுத்துக்கொள்ளுங்க. சுருக்கிட்டு உங்களுடைய மெயின் க்ளோத்தில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய கை வீடியோவில் நான் கையை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி சொல்லியிருப்பேன். இதில் வந்து நான் சுருக்கி வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியானது தான். இப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எஸ், இப்படி தான் என்னுடைய அவுட்புட் வந்துருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீழே வந்து நம்ம அதாவது பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுடைய துணியை வந்து ஃபர்ஸ்ட் பெரிய தையல் போட்டு நீங்கள் வந்து அதை சுருக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நீங்கள் சுருக்கி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய துணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ உங்களுடைய துணியை அதாவது டாப் பார்ட்டை எடுத்து உங்களுடைய பாட்டம் பார்ட்டை கீழே வச்சு அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி நான் வந்து என் சேனலில் வந்து நிறைய அனார்கலை ஷல்வாரெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி ஈஸியான முறையில் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்ன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ சேவிங்கை லைக் பண்ணுறீங்க நீங்கள் சொன்னால் என் சேனலில் வந்து நீங்கள் தயங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நிறைய வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நல்ல பக்கம் எடுத்து திருப்பி வச்சு நான் வந்து மேலே ரெண்டுக்கும் இடையில் நான் வந்து மேலே ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து லேஸும் அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ கழுத்துக்கும் என்னுடைய இடுப்புக்கும் வந்து நான் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு துணியையுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ளோத்தை வந்து பின்பக்கமாக திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி திருப்பி எடுத்துகிட்டு உங்களுடைய பஸ்ட் சைஸ் அண்டு கை அண்டு உங்களுடைய வேஸ்ட் சைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இடுப்போடு நித்தாட்டிட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் கீழே 4 to 5 இன்ச் வந்து நான் நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். மார்க் பண்ணி அதை வந்து ஒரு வளைவாக வந்து நீங்கள் வரைஞ்சி விட்டு நீங்கள் அதோட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி நீங்கள் வளைவாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன். எஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைட் ரெண்டையுமே நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி மடிச்சிட்டு நீங்கள் 2 சைட்டையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி என்னுடைய கீழ் பக்கத்தையும் நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சைட்டை வந்து நம்ம மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பிகினராக இருக்கிறீங்கன்னா மடிச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட்டில் நான் ஸ்டிச் பண்ணுறப்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் பின் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பழகினதால் ஓகேயாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி என்னுடைய கீழையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஜீன்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிரே கலரில் சட்டின் துணியை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி தென் அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். 4 துணியாக வந்து இருக்குது. மடித்த பகுதியில் பார்த்திங்கன்னா 4 துணி இருக்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஜீன்ஸை வச்சு அளவுக்கு ஜீன்ஸை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ என்னுடைய ஜீன்ஸை வந்து நான் மேலே போட்டுக்கொள்கிறேன்.
கீழே ஒரு 1 இன்ச் விட்டு நீங்கள் உங்களுடைய எந்த ஜீன்ஸை வந்து நீங்கள் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த ஜீன்ஸை வந்து 1 இன்ச் வந்து விட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தையலுக்காகவும் ஒரு 2 இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கொள்ளுங்க. 2 இன்ச் விட்டிங்கன்னா தான் நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் கட் பண்ணி விடலாம். இல்லைண்டா உங்களுக்கு பிழைச்சிதாண்டா கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் வந்து விட்டுக்கொள்ளுங்க. விட்டுட்டு எல்லா பக்கமுமே நீங்கள் இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்படி மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய லென்த் அண்டு உங்களுடைய இடுப்பு சைஸ் ரெண்டையுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 35 வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். எஸ், அதே மாதிரி உங்களுடைய இடுப்பு சைஸையுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து 10 இன்ச் வந்து என்னுடைய இடுப்பு சைஸாகவும் எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் வந்து தையலுக்காகவும் விட்டு மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம மேலே வந்து அட்டாச் பண்ணுற அந்த பெல்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 5 இன்ச் வந்து வித்தும் அண்டு என்னுடைய லென்த் வந்து என்னுடைய இடுப்பு சைஸாகவும் வச்சு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பட்டேலா ஜீன்ஸாக தான் இது இருக்க போகுது. உங்களுக்கு நார்மல் ஜீன்ஸ் வேணுமென்றாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து பட்டேலா ஜீன்ஸாக தான் இது இருக்க போகுது. எஸ், இப்போ நம்மளுடைய துணி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய துணியை விரித்து அதில் வந்து 2 பீஸ் வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ பிரித்து காட்டுறேன்னு பாருங்கள். இது ஒரு பீஸாகவும் மற்றது வந்து இன்னொரு பீஸாகவும் வந்து நமக்கு இருக்க போகுது. அதாவது இது ஒரு காலாகவும் மற்ற காலின்றது மற்ற பீஸாகவும் வந்து இருக்க போகுது. இப்போ நம்ம இன்டர்ஃபேஸிங் வச்சு நான் அயன் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது வந்து எங்கே வைக்க போகிறேன்னு சொன்னால் என்னுடைய காலின் தொங்கல் பகுதியில் வந்து நான் வச்சுக்கொள்ள போகிறேன். இது ஏன் வைக்க போகிறேன்னு சொன்னால் என்னுடைய துணி வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்காக நான் வச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ என்னுடைய துணியை எடுத்துகிட்டு என்னுடைய பின் பக்கமாக திருப்பிக்கொள்கிறேன். திருப்பிட்டு ஒரு 1 இன்ச் நான் விட்ட 1 இன்ச் கேப்பில் வந்து இந்த டேப்பை வச்சு நான் அயன் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ அந்த டேப்பை வச்சு நான் மடிச்சுக்கொள்கிறேன். மடிச்சுட்டு மேலே வந்து நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அயன் பண்ணக்குள்ளே உங்களுடைய அயனை வந்து சரியாக மீடியம் வால்யூமில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா உங்களுடைய உள்ளுக்கு வைக்கிற அந்த பீஸ் வந்து உருகிரும். ஸோ உருகினா வந்து உங்களுடைய துணியோட வந்து அதை ஒட்டிக்கொள்ளாது. ஸோ அதுக்காக மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய அந்த நீங்கள் அயன் பண்ணுற அந்த உள்ளுக்கு வைக்கிற அந்த இன்டர்ஃபேஸிங் வச்சு நீங்கள் இன்டர்ஃபேஸிங்கை கட் பண்ணாமல் அப்படியே டேப்போடு வச்சு இழுத்து நீங்கள் அயன் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த துணி வந்து சுருங்க பார்க்கும். ஸோ நீங்கள் அயன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து அப்படியே அந்த ரோலோடையே வச்சு நான் என்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்மளுடைய 2 துணியையுமே நம்மளுடைய இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ரைட் பீஸ் ரெண்டையுமே ஒன்றா வச்சு நீங்கள் 2 சைட்டையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
எஸ் இப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து தையலுக்காக எவ்வளோ விட்டனோ அந்த அளவில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ சென்டரில் பிடிச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய சென்டர் அதாவது உங்களுடைய ஸ்டிச் பண்ணின பகுதி வந்து சென்டரில் வந்து வந்துடும். ஸோ இப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2 காலின்ற 2 சைட்டையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு உங்களுடைய துணியை வந்து சரியாக போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான வீடியோ உங்களுக்கு நிறைய வேணுமென்றாலோ உங்களுக்கு வேறு ஏதும் வீடியோ தேவைன்றாலோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் விட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக்கொள்ளுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து திருத்திக் கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து 2 தையல் வந்து உள்ளுக்குள்ளே போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2 தையல் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய மேல் துணியை வந்து நான் அட்டாச் பண்ணினா என்னுடைய ஜீன்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கு என்னுடைய துணியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து நம்ம 2யுமே அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம இடுப்புக்காக நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு கட் பண்ணின துணியை வந்து 2யுமே எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் ஜாயின் பண்ணின அந்த பீஸை வந்து சரியாக நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணின அந்த சென்டர் பீஸில், அதாவது சென்டர் பார்ட்டில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய துணியை வந்து ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராங் சைடில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பிறகு திருப்பி ரைட் சைட் வழியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணின தையலுக்கு மேலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடாமல் நீங்கள் எலாஸ்டிக் உள்ளுக்கு விடக்கூடிய மாதிரி ஒரு சின்ன இடைவெளி நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆனால் நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணலை, சின்ன இடைவெளி வந்து விட்டுக்கொள்கிறேன். இதுக்குள்ளால் நீங்கள் நாடாக போட்டுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எலாஸ்டிக் போடுறனாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய டாப் பார்ட். அதாவது டாப் பார்ட்டின்ட்டு பேக் பார்ட்டாக இருக்க போகுது, பேக் பீஸாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய அவுட்லைன், அதாவது ஃப்ரண்ட் பீஸ் அண்டு வித் ஜீன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே உள்ள லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள் அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எதுவும் மிஸ்டேக்குகள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு வீடியோ வேணுமென்றாலோ கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க